அவர்காம் திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் இருந்த வஉசி நகரில் அந்த பாறையோடு மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து 2 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்டு உள்ளன. தற்போது அந்த மீட்பு பணி நடைபெறும் அந்த இடத்தில் உள்ள காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 வீடுகளுக்குள் சிக்கிய 5 குழந்தைகள் உட்பட 7 பேரை மீட்கும் பணியில் இறுதி கட்டமாக இப்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாறாங்கல்கள் அகற்றப்பட்டு அந்த 10 அடி உயரத்தில் மண் சரிவையும் அகற்றிவிட்டார்கள். அப்போது ஜேசிபி இயந்திரத்தில் சிக்கிய கௌதம் என்ற சிறுவனின் உடல் 8 வயது சிறுவனின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இதே போல இனியா என்ற பெண்ணின் உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ராஜ்குமார் மீனாவின் குழந்தைகள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் இருவரின் சடலங்களும் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் உள்ளே வீடுகளுக்குள் இந்த மண் சரிவில் சிக்கியுள்ளவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஜேசிபி உடல்களை மீட்ட அந்த ஜேசிபி இயந்திரத்தில் அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த 170 பேர் தொடர்ந்து அந்த மண் சரிவில் உள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீட்பு பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்திற்கும் அதிகமான மீட்பு பணிகள் அங்கு இரவு பகலாக நடைபெற்று இப்போதுதான் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீதியுள்ள 5 பேரின் நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மண் சரிவை அகற்றும் பணியின் போது 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சிறுவன் கௌதம் 8 வயதுடைய சிறுவன் கௌதமும் 6 வயது சிறுமி இனியாவின் உடலும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக 2 உடல்கள் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 பேரின் உடல்களும் இன்னும் சில மணி நேரங்களில் மீட்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 5 பேரின் நிலை என்ன என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.